உங்க அம்மா மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, கோர்ட்டுக்கு போனாங்கன்னு யோசிச்சீங்களே? அதுல என்ன தப்பு? கோர்ட்டு போலீஸ்னு ஏன் பாக்யா பண்ணது மட்டும் சரியா? பாக்யா பண்ணதுல இருக்கா? நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி மறுபடியும் நான் மையும் மேலையும் வச்சிருக்கேன். நீ சொல்ற மாதிரி ஒருவேளை என் வாழ்க்கை இப்படி நிம்மதி இல்லாம போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் நீங்க தூங்குங்க போங்க. அப்படின்னா பார்க்ல போய் நடங்க, இல்லன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு வழியா பாட்டி நார்மல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. ஆமா, பகல்ல இப்படி தூங்குறாளே, நைட்ல நல்லா தூங்குறாளா? அச்சச்சோ, பாக்கியா தான் பாவம், ரொம்ப கஷ்டப்படு. வாங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க சார். வணக்கம் மேடம். அம்மா அக்கா வந்துடுங்க. அத நான் ரெஸ்டாரண்ட்லயே உங்களை சந்திச்சு பேசணும்னு நினைச்சேனுங்க. அப்புறம் எதுவும் ஒண்ணும். தம்பி, இது உங்க வீடு. நீங்க இன்னைக்கு பேப்பர் எதுவும் படிச்சீங்களா? என்ன? இல்ல சார். இல்லீங்களா? என்ன போட்டிருக்கு? போட்டீங்க. ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க சின்ன சின்ன சமையல் வேலை இந்த வருஷத்தோட சிறந்த ஒரு சமையல் உணவா செலக்ட் பண்ணுவாங்க. ஏனுங்க நீங்க கவனிக்காம இருந்திருப்பீங்க. அப்படியா? அதுல 4வது பக்கம் இல்லீங்க. இத பாருங்க, நீங்க இந்த பாக்கியா நல்ல யோசனையா இருக்க. ஆமா ஆண்டி, ரெஸ்டாரண்ட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நான் காம்காத பிரச்சனைங்களா? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், விடுங்க. அப்படி இல்ல மாமா. பாக்கியா, இதுல நீ இவ்வளவு யோசிக்க என்ன இருக்கு? சின்னதா ஒரு போட்டி நடந்தா கூட அதுல கலந்துக்கணும். எப்படி? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீ இதுல கலந்துக்கிற ஜெயிக். ஐயோ, கண்டிப்பா வாங்க. இருக்காது. இதுல என்ன இருக்கு? பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் நான் மெதுவா கேக்குறேன். சரி 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 பண்றேன். கோயில என்ன கூட்டம் இல்ல? உனக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி? எந்த ஃப்ரெண்டு? ஏய், இங்க இருந்து அங்க வரைக்கும் எப்படி போவ? நீ வீட்லயே இரு. ஏய், எடுத்துட்டு போ. போதும். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தானே போறேன், ப்ளீஸ் மா. இல்லடி,